உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் மீது தொடர்ச்சியா பொய் பரப்புரையும் அவதூறையும் வீசிக்கிட்டு வந்த இப்ப யூடியூபரா இருக்க இந்த பிஸ்மி அவர்கள் கைது செய்ய போறாங்க. கைது செய்யணும்னு உயர்நீதிமன்றம் தீர்ப்பு அளிச்சிருக்கு. காரணம் என்னன்னா, அண்ணன் சீமான் அவர்கள் மீது திமுக காசு வாங்கிட்டாங்க, திமுக 100 கோடி வாங்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரியான பொய்யான ஒரு குற்றச்சாட்டு, ஒரு அவதூறு, அப்புறம் கேலி பண்ணி அவரோட மார்ஃபிங் பண்ணி அவரோட போட்டோவை அப்லோட் பண்றது, இந்த மாதிரியான வேலைகளை சிலர் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இதை எதிர்த்து நாம் தமிழர் கட்சியோட வழக்கறிஞர் பசறை ஆல்ரெடி நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற எல்லாருமே இந்த மாதிரி பண்ணிட்டே இருக்கிறாங்க, இதை உடனடியா இது கேஸ் போட்டு ஏதாவது நடவடிக்கை எடுக்கணும்னு ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அந்த அடிப்படையில நாம் தமிழர் கட்சியோட வழக்கறிஞர் பாசறை இன்னைக்கு இந்த கேஸை போட்டு ஜெயிச்சிருக்காங்க. பிஸ்மி அவர்கள் உள்ளிட்ட சில பேர் மீது வழக்கு பதிவு செஞ்சு இன்னைக்கு அதுல வெற்றி கண்டிருக்காங்க. அவங்களை கைது செய்ய சொல்லி உடனடியா நடவடிக்கை எடுக்க சொல்லி உயர்நீதிமன்றம் காவல்துறைக்கு தெரிவிச்சிருக்கு. இந்த வழக்கை பத்தி நீதிபதி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தேர்தலில் வெற்றி தோல்வி அப்பாற்பட்டது, தமிழகத்திற்கு சீமான் ஒரு தவிர்க்க முடியாத தலைவர் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அவர் திமுகவை சேர்ந்த எம்எல்ஏ மார்க்கண்டேயன் முதல்வர் விஜய் குறித்து பேசினதுக்கு அவங்கள உடனடியா கைது செஞ்ச தமிழ்நாடு காவல்துறை சீமான் குறித்து அவதூறாக பேசி தொடர்ச்சியாக பேசிட்டு வந்திருக்கிறவங்க மேல ஏன் நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு கேட்டிருக்காங்க உயர் நீதிமன்றம். இன்னைக்குள்ள மார்பிங் செய்யப்பட்ட புகைப்படங்களை அகற்ற சொல்லியிருக்காங்க உயர் நீதிமன்றம். அதுக்கப்புறமேட்டு அதை அகற்றி விட்டு அவங்க அந்த பரப்புனவங்க மேல உரிய நடவடிக்கை எடுக்கணும், அவங்க மேல கேஸ் ஃபைல் பண்ணணும், அந்த அறிக்கையை தாக்கல் பண்ணணும் இங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப தொடர்ச்சியான சீமான் மீது அவதூறு பேசிட்டு இருந்த இந்த பிஸ்மி உள்ளிட்டோர் மீது உடனடியா கைது செஞ்சு இவங்களை உள்ள வைக்கணும் அப்படின்னு உயர் நீதிமன்றம் உத்தரவு போட்டு நீதிபதி கூறிய கருத்துக்கள். ஆம் சிவரஞ்சனி, அதாவது நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த தீரன் திருமுருகன் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஒரு மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் யூடியூபர்கள் பிஸ்மி மற்றும் பிஸ்மி ஆகியோர் நாம் தமிழர் கட்சி சீமானை அவதூறாக தொடர்ந்து பேசி வருகின்றனர். அவர் ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சியிடம் பணம் வாங்கிவிட்டார் மற்றும் நக்கல் நையாண்டியுடன் பல்வேறு படங்களை மார்பிங் செய்து பேசி வருகிறார். எனவே யூடியூபர் பிஸ்மி மற்றும் தமிழன் கோகுல் ஆகியோர் மீது நாங்கள் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை, அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு நீதிபதி விக்டோரியா கௌரி முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது நீதிபதி அப்போது மனுதாரர் தரப்பில் அவர் ஒரு அரசியல் கட்சி தலைவராக உள்ளார், ஆனால் திட்டமிட்டு யூடியூபில் அவர் பற்றி அவதூறாக பேசுகின்றனர் என்று வாதிட்டார். அதைத் தொடர்ந்து நீதிபதி பிறப்பித்த உத்தரவில் அதாவது தமிழக முதல்வரை அவதூறாக பேசினால் உடனடியாக கைது செய்து நடவடிக்கை எடுக்கிறீர்கள், ஆனால் தமிழகத்தில் தவிர்க்க முடியாத அரசியல் கட்சி தலைவராக உள்ள சீமான் மீது அவதூறாக பேசியுள்ளார் என்று புகார் கொடுத்தும் ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என கேள்வி எழுப்பிய நீதிபதி, யாராக இருந்து காவல்துறை பாரபட்சமாக செயல்படுகிறதா என தொடர்ந்து கேள்வி எழுப்பிய நீதிபதி, உடனடியாக 2 யூடியூபர்கள் மீதும் அவதூறாக பேசியது குறித்து சட்டப்படி வழக்கு பதிவு செய்ய வேண்டும், இது குறித்த அறிக்கையை நாளை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் என உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை நாளை ஒத்திவைத்து உத்தரவிட்டனர். சிவரஞ்சனி, இந்த தீர்ப்புங்கிறது ரொம்ப முக்கியமான தீர்ப்பு. ஏன்னா தொடர்ச்சியாக ஒரு தப்பான நரேட்டிவ், ஒரு தப்பான ஒரு பிம்பத்தை நாம் தமிழர் கட்சி மீதும் அண்ணன் சீமான் அவர்கள் மீதும் கட்டமைச்சுட்டே வந்தாங்க. அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு கேலி பொருளை, ஒரு ட்ரோல் மெட்டீரியலா மாத்தணும்னு ரொம்ப நாளா முயற்சி பண்ணிட்டே இருக்கிறாங்க. அந்த இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளியா, ஒரு தடைகள்லாம் இந்த கேஸுங்கிறது அமைஞ்சிருக்கு. ஏன்னா இவங்க என்ன நம்ம பேசினாலும் இவங்க கேஸ் ஃபைல் பண்ண மாட்டாங்க, நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு நினைச்சிட்டு எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப இந்த கேஸோட தீர்ப்புங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒண்ணு. இந்த மாதிரி அவதூறு பேசுற அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும், இனிமே அண்ணன் சீமான் அவர்களை பத்தி தப்பா பேசணும் அப்படின்னம்னா நம்ம மேலேயும் கேஸ் போடுவாங்க அப்படிங்கிற ஒரு புரிதலுக்கு வருவாங்க. அப்ப இந்த உயர் நீதிமன்றத்தோட தீர்ப்புங்கிறது ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். இதுக்கப்புறமேட்டு சிவகங்கை மாவட்டத்துல கனிம வள கொள்ளைக்கு எதிராக போராடி இருக்காரு வேலாயுதம் அப்படிங்கிற ஒரு நபர். அவர் இந்த போராடினாரு அப்படிங்கிறதுக்காக அவர் கொலைவெறி தாக்குதல் அவர் மேல நடத்தியிருக்காங்க. இதுக்கு எதிராக சீமான் அவர்கள் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அறிக்கை வெளியிட்டிருக்காரு. அதுல அவர் என்ன சொல்றாருன்னா, சமூக ஆர்வலர்கள் பாதுகாப்புக்கு தமிழ்நாடு அரசு தனிச்சட்டம் இயற்ற வேண்டும், கனிம வள கொள்ளைக்கு எதிராக போராடிய நாத்தாக்காவின் வேலாயுதம் மீது
கொலைவெறி தாக்குதல் நடந்துள்ளது. வேலாயுதம் மீது தாக்குதல் நடத்திய அனைவரையும் கைது செய்து தண்டனை பெற்று தர வேண்டும் அப்படின்னு அண்ணன் சீமான் அவர்கள் வந்து இந்த அறிக்கையின் வாயிலா தெரிவிச்சிருக்காங்க. அப்ப தொடர்ச்சியா வந்து திமுக ஆட்சியில இருந்த மாதிரிதான் கனிம வளங்கள் கொள்ளைக்கு எதிராக போராடுறவங்க மேல வந்து இந்த கொலைவெறி தாக்குதல், கொலை முயற்சி போன்ற இந்த காணாம போறது, கடத்தி வச்சுக்கிறது இந்த மாதிரியான செயல்கள் வந்து தாவேக்கா ஆட்சியிலும் நிகழ்தா அப்படிங்கிற கேள்விங்கிறது வந்து நமக்கு எழுது. இந்த அண்ணன் சீமான் அவர்களின் அறிக்கை வாயிலா தெரிவிச்சிருக்க இந்த கோரிக்கையை வந்து உடனடியா வந்து தமிழ்நாடு அரசு நிறைவேற்றணும். அதுக்குன்னு தனி சட்டம் வந்து இயற்றணும் அப்படிங்கிறதையும் இந்த காணொலியின் வாயிலா தெரிவிச்சுக்கிறோம். நன்றி.